வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது உங்களுக்கும் சொல்ல போறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, ஒரு சில கேள்விகள் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, இன்றைய காலகட்டத்துல தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பொறக்கிறதேங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரோடுக்கு ரோடு ஃபெர்டிலிட்டி சென்டர் பார்க்குறோம். ஆனா அப்படி இருக்கும்போதே நிறைய பேர் இந்த ராசியில இந்த மாதத்துல பொறந்தாதான் நல்ல பலன், இவங்க இப்படி இருந்தாதான் நல்ல பலன் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன குருஜி? நீங்க சொன்ன மாதிரி மருத்துவம் முன்னேறி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதாவது எல்லா காலகட்டத்திலையும் குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கின்றன. குழந்தை பிறக்காம இப்போ நம்ம இப்பெல்லாம் குழந்தையாக தான் பிறந்தோம். நம்முடைய தாய் தகப்பன் குழந்தையாக தான் பிறந்தாங்க. எல்லா காலகட்டத்திலும் அந்தந்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அப்பா அம்மாக்களுக்கு டஜன் கணக்கில் பிள்ளைகள் இருந்தாங்க. எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் கூட பிறந்தவர், 12 பேர் கூட பிறந்தவர். நானே 5 பேர் கூட பிறந்தவன். இப்போ நம்முடைய எல்லாருமே நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் 2 குழந்தை அப்படின்றதோட நிறுத்திடுறோம். அப்போ சமூக மாற்றத்திற்கு ஏற்பத்தான் சில பல பலன்கள் நடக்கும். நீங்கள் கேட்ட அந்த கருத்தரிப்பு மையங்கள், மருத்துவமனைகள் நம்முடைய மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 குழந்தை 10 குழந்தை பெற்றதில் 4 குழந்தை 3 குழந்தை தான் மீதம், மிச்ச குழந்தைகள் வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. 2 குழந்தைகளை பெற்று 2 குழந்தைகளையும் நல்ல விதமாகவே வளர்க்குறோம். ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, இந்த மாதிரி நாளில் பிறந்தா, இப்படி பிறந்தா, அப்படி பிறந்தா, அது இல்லவே இல்லைங்க. உண்மையில் ஒரு வேதனையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தா கொல்லி வைக்க பிள்ளை இருக்காதுன்னு ஒரு பழமொழி. இந்த தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜுங்க. அதி அற்புதமான ஒரு மொழி. இதில் எதுக மோனையில் விளையாடணுன்றதுக்காகவே ஆணி மூலம் அரசாணும், பெண் மூலம் நிர்மூலம், கேட்டை கோட்டை கட்டும், இந்த மாதிரியான பழமொழிகளில் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு மாதிரியாக களை இழந்து போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்றதுக்கான எந்த விதத்திலையும் ஒரு இதே கிடையாது. குழந்தை அதாவது சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம் குழந்தை பிறந்தா அப்பன் தெருவில் தெரிவாங்கன்ட்டு. அப்படி பார்த்தா சித்திரை மாதம் பிறந்திருக்கின்ற எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தகப்பனை மிஞ்சிய லெவலில் இருக்கக்கூடிய, தகப்பனோடு சேர்ந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? ஏன்னா சூரியன் சுபத்துவமாக இருந்தால் தந்தைக்கு மிக மேலான ஒரு அமைப்புலையும் தந்தையை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கும். ஆகவே தயவு செய்து இந்த பழமொழிகள் எல்லாமே எதுகை மோனைக்காக சொல்லப்பட்டவை தானே தவிர, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னுவாங்க. எல்லா வீட்டிலையும் கிருஷ்ணர் தான் பிறந்துறாரா என்ன? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணர் தான் தாய்மாமனாகிய கம்சனை வதம் பண்ணார் அப்படின்றது